நாட்டின் சில பகுதிகளில் காற்றின் தரம் குறைவடைந்துள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. சாதாரணமாக காற்றின் தரம் 50 புள்ளிகளுக்கு குறைவாக காணப்பட வேண்டும். எனினும் சில பகுதிகளில் காற்றின் தரம் 100ஐ விட அதிகமாக காணப்படுகிறது. கொழும்பு நகரின் காற்றின் தரமானது 108 முதல் 116 கிடைப்பட்டதாக காணப்படுகிறது. யாழ் மாவட்டத்தில் 112 முதல் 120 கிடைப்பட்டதாக காணப்படுகிறது. காற்றின் தரம் குறைவாக காணப்படும் பகுதிகளில் உள்ள மக்கள் முகக்கவசம் அணியுமாறு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் கேட்டுக் கொண்டுள்ளது. இந்தியாவிலிருந்து இந்த பக்கத்தை நோக்கி காற்று வீசுகின்றது. இந்த நாட்களில் இந்தியாவின் காற்றின் தரம் குறைவடைந்த நிலையில் காணப்படுகின்றது. அந்த காற்றுடன் சேர்ந்து சிறிய துகள்கள் நாட்டிற்கு வருகின்றன. எனவே காற்று மாசடைந்த நிலைமையானது இன்று முதல் நாளை வரை நிலவக்கூடும். இந்த நிலைமையின் காரணமாக சுவாச கோளாறுகள் காணப்படுமாய் உடனடியாக மருத்துவ ஆலோசனையை பெற்றுக் கொள்ளுங்கள். எனினும் அன்றாட செயற்பாடுகளுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது. අද දවසේදීත් අපි දිවයිනේ විශේෂයෙන්ම උතුරු நாட்டின் வடமாகாணம் அதேபோன்று திருகோணமலை மாவட்டத்திலும் இடைக்கிடையே மழை பெய்யும் என்பதுடன் சில பகுதிகளில் 75 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் தென்மேல் பகுதியில் மழையுடனான வானிலை நிலவுகின்றது. விசேடமாக மேல் சப்ரகமுவ தென் மாகாணங்களிலும் அதேபோன்று கண்டி நுவரெலியா மாவட்டங்களின் சில பகுதிகளில் இடைக்கிடையே மழையுடனான வானிலை நிலவும். வடக்கு வடமத்தி வடமேல் தென் மாகாணங்களில் மணிக்கு 50 தொடக்கம் 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். புத்தளம் முதல் காங்கேசன்துறை ஊடாக திருகோணமலை வரையான கடல் பகுதிகளில் ஆழமான மற்றும் ஆழமற்ற கடற்பகுதியில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடுவதில் இருந்து தப்பித்துக் கொள்ளவும். ප්‍රදේශවල දීවර සහ නාවක කටයුතු වලින් වලකී සිටින ලෙස